ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிஆர் நண்பு. வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர் பசங்களுக்கு நம்ம ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுக்க போகிறோம். ஓகேவா? அதாவது மே 25 இன்டர் பசங்களுக்கு ஆல்ரெடி ஒரு 3 மாதம் தான் இருக்குது கையில். ஸோ லிமிட்டட். ஓகேவா? நமக்கு இருக்கிற டைம் வந்து லிமிட்டடு. பட் என்னன்னா போர்ஷன் ரொம்ப ஓஷன் மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அதனால் என்னன்னா பிளான் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் இருக்கிற டைமில் முடிச்சுட்டு அழகாக ரிவிஷன் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு போக முடியும். ஸோ அதனால் பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா சிஏ எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். இப்போ மத்திய எக்ஸாம் மாதிரி இங்கே படிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்காது. ஓகேவா? படிக்கிறதுக்கு நிறைய இருக்கும், ஆனால் டைம் இருக்காது. நம்ம கரெக்டாக பிளான் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக ஓடி நம்மளால் போர்ஷன் முடிக்க முடியும். ஸோ பிளானிங் வந்து ரொம்ப 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 க்ரூஷியல். பட் என்னதுன்னா நிறைய பேருக்கு ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் மெச்சூர்டாக பிளான் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ரொம்ப எப்படி சொல்கிறது, நிறைய டைம் இருக்குதுன்னு எஸ்டிமேட் பண்ணிவிட்டு மேபி எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நிறைய டைம் எடுத்துப்பாங்க. அப்படி இல்லை, டைமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ரஷ்ஷாக வந்து பார்த்தோன்னா பிளான் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கஷ்டமான சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து ரொம்ப கம்மியான டைம் அலோகேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்களால முடிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிமோட்டிவேட் ஆயிடுவாங்க. என்னது நம்ம போட்ட பிளான் முடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளான் போட்டுருவாங்க. பட் என்ன ரிவிஷன் பண்ணுறதுக்கு அவங்க பிளான் போட்டிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து தப்பு நடக்கும். ஓகேவா? ஸோ அதனால நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து இப்போ ஃபவுண்டேஷன் இன்டர் ஃபைனல் எதுக்காக இருந்தாலும் சரி, நான் கரெக்டாக பிளான் பண்ணி மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா எப்படி பண்ணுவேன், ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இன்கேஸ் இப்போ நான் வந்து பார்த்தோன்னா மே 25 எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னா நான் எந்த மாதிரி பிளான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். சரி, இதை வந்து நீங்கள் டிட்டோவாக படிக்கணும், டிட்டோவாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. பிகாஸ் எனக்கு நீங்கள் எந்த ஸ்டேட்டஸில் இருக்கிறீங்கன்னு தெரியாது. மேபி சில பேர் வந்து பார்த்தோன்னா கிளாஸ் எல்லாமே முடிச்சிருக்கலாம், இதுக்கப்புறம் ரிவிஷன் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா சில பேர் ஒரு 2-3 சப்ஜெக்ட் முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் பாதி கிளாஸ் முடிச்சுட்டு பாதி வந்து பார்த்தோன்னா இதுக்கப்புறம் பெண்டிங் வச்சிருக்கலாம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி குருவும் இருக்கலாம். ஓகேவா? இல்லைனா இன்னொரு கேட்டகரி இருப்பாங்க. என்னன்னா இன்னுமே வந்து G1 மட்டும் எழுதலாமா, G2 மட்டும் எழுதலாமா, இல்லைன்னா ரெண்டும் சேர்த்து எழுதலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸில் இருக்கலாம். ஓகேவா? நீங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸில் இருக்கலாம். உங்களோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு தான். அப்புறம் எதுக்கு சார் இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் கொடுக்க போகிறேன். நான் வந்து இதை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லலை. நீங்கள் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் எடுத்துக்கிட்டு, இந்த மாதிரி ஒரு அப்ரோச் எடுத்துக்கிட்டு உங்களோட நிலைமைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? என்னதுன்னா ஒரு ஜஸ்ட் 3 days நான் 3 days வந்து பார்த்தீங்கன்னா சேலம் வர போகிறேன். ஓகேவா? சேலம் சிக்காசா வர போகிறேன். அக்கௌண்ட்ஸு இன்டர் அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேரத்தான் மாதிரி எல்லா ஸ்டாண்டர்டையும் கவர் பண்ண போகிறேன். அதாவது அமால்கமேஷனாக இருக்கட்டும், கன்சல்டேஷனாக இருக்கட்டும், பெரிய ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி, அப்படி இல்லைன்னா சின்ன ஸ்டாண்டர்ட் ஏதாச்சும் வந்து எப்படி சொல்கிறது, பிபிஇ இன்வென்ட்ரி இந்த மாதிரி சொல்லிட்டு சின்ன ஸ்டாண்டர்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கவர் பண்ண போகிறேன். கிராஷ் பேட்சுக்கு. ஓகேவா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் இல்லை, ரிவிஷன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டப்புன்னு புல்லட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தட்டி தூக்கின்னு போயினே இருப்போம். எனக்கு என்னதுன்னா உங்களோட சப்போர்ட் வேணும். அதாவது ஒரு 3 நாளைக்கு 300 rupeesக்கான ரொம்ப அஃபோர்டபுள். ஓகேவா? ரொம்ப அஃபோர்டபுள். நீங்கள் 300 மட்டும் பே பண்ணிங்கன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல செஷன் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு 3 days நீங்கள் சேலம் இல்லை சேலம் பக்கத்தில் எங்கேயாச்சும் ஒரு மாவட்டத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் 3 days, அதாவது மார்ச் 10, 11, 12. ஓகேவா? ஸோ மார்ச் 10, 11, 12 வந்து நான் வந்து பர்சனலாக வந்து ரிவிஷன் பேட்ச் எடுக்க போகிறேன் அக்கௌண்ட்ஸுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஜெக்ட்டுக்கு நிறைய ஃபேக்கல்ட்டியோட டைப் பண்ணிருக்காங்க. சேலம் சிக்காசா ஃபார் எக்ஸாம்பிள் சேஷாத்ரியும் வராரு, கார்த்திக் மணிகொண்டா வராரு, நிறைய பேர் வராங்க. ஓகேவா? ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காசுக்காக நான் வரேன் அப்படிலாம் எதுவும் இல்லை. ஓகே, எனக்கு நிறைய அகாடமி கூட்டாங்க. பட் என்னதுன்னா எப்படி சொல்கிறது, அவங்க எல்லாமே வந்து அதிகமாக டைம் எடுத்தாங்க. ஓகேவா? ஒரு ரிவிஷன் பேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 நாள் வந்து கேட்டாங்க. ஐயோ, ரிவிஷனுக்கு எதுக்குடா 10 நாள், ரிவிஷனா 4 நாள் 5 நாள் தானே, அப்புறம் பசங்க எப்போ படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருந்தது. சேலம் சிக்காசா தான் கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ண மாதிரி தோணுது. ஓகேவா? சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் லீவ் போட்டு கூட வரேன் அப்படின்னு நான் வந்து டேட்டை கேட்டோன்னே கொடுத்துட்டேன். எனக்கு என்னதுன்னா உங்கள் சப்போர்ட் வேணும். ஓகேவா? இவ்வளோ தூரம் வந்து எஃபர்ட் எடுத்து பண்ணுறாங்க. அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் இருந்ததுன்னா எங்களுக்கு இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இதே மாதிரி அஃபோர்டபுளாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிராஷ் பேட்ச் நடக்கலாம். ஓகேவா? ஸோ அது மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கணும்னு நினச்சேன். ஓகேவா? அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த கிராஷ் பேட்சை அட்டன் பண்ணலாங்கன்னா சேலம் பசங்களுக்காக. சரி, அப்புறம் மற்ற மாவட்டத்திலலாம் நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற சிக்காசா பற்றி கோயம்புத்தூரில் பிளான் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. பட் சென்னை தெரியல, இப்போ பாண்டிச்சேரிலாம் தெரியல. நான் பாண்டிச்சேரி தான். பட் நான் சேலமில் மட்டும் பண்ணுறதுனால இப்போ நான் சேலம் மட்டும் வந்து எடுக்க போகிறேன். ஓகே, மார்ச் 10, 11, 12 ஸ்டார்ட் ஆக போகுது. அக்கௌண்ட்ஸில் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. நான் வந்து ஹேண்டில் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட். சேலமில் பார்ப்போம். ஓகே, சேலமில் வந்து பார்த்தோன்னா பாஸ் பண்ணுறோம். சரி, ஓகே, அது சொல்லியாச்சா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் நான் வந்து படிக்க போகிறேன். மே 25 நான் இன்டர் படிக்க போகிறேன்.
நான் எப்படி பிளான் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அசம்ஷன், நான் வந்து பார்த்தோன்னா இது வரைக்கும் எந்த விதமான கிளாஸும் பார்க்கல, எனக்கு எந்த விதமான ஐடியாவும் தெரியாது. இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஐடியா தெரியுமே தவிர பெருசாக நான் வந்து ஃபார்முலா எந்த கிளாஸும் பார்க்கல, ஒன்றுமே ஒழுங்காக ஸ்டார்ட் பண்ணல. ஓகேவா? அந்த மாதிரி நான் நிலைமையில் இருக்கிறேன்னா எப்படி பிளான் பண்ணுவேன்னு நான் சொல்கிறேன். சார் என்ன சார் இன்னும் 3 மாதம் தான் வருது, நீங்கள் இன்னுமே ஸ்டார்ட் பண்ணலன்ற மாதிரி பிளான் போடுறீங்களே, அந்த மாதிரிலாம் இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா நிறைய பசங்க அந்த மாதிரி தான் கண்ணா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் எக்ஸாம், ஓகேவா, ஃபைனல் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மாதம் தான் வந்து நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் எக்ஸாம் லீவில். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக கிளாஸ் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் கான்செப்ட் தெரியும். பட் இருந்தாலும் ரொம்ப டெடிக்கேட்டடாக எப்படி சொல்கிறது, ஒரு 10% தான் கிளாரிட்டி இருந்தது. லாஸ்ட் 4 மாதம் தான் மீதி 90% கிளாரிட்டியோட நான் படித்து நான் வந்து எக்ஸாம் எழுதினேன். 4 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா போதுமானு கேட்டால் போதும். 8 பேப்பருக்கு 4 மாதம்னா அதுவும் ஃபைனல் லெவலு. 6 பேப்பருக்கு 3 மாதம் மோர் தென் எனஃப் கண்ணா, மோர் தென் எனஃப். ஓகேவா? தட் மீன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா கூட நினைச்சனா 2 குரூப்புமே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு எழுத முடியும். ஓகேவா? அது நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து டைம் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. அஃப்கோர்ஸ் கம்மியாக தான் இருக்குது. பட் என்னதுன்னா இதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணீங்கன்னா 6 பேப்பரையும் அழகாக படிச்சு முடிக்கலாம். ஓகேவா? ஸோ குரூப் 1 எழுதலாமா, குரூப் 2 எழுதலாமான்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப யோசிச்சு வந்து பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த கிளாரிட்டி இல்லைன்னா என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் போட போகிறேன். ஷெட்யூல் போட போகிறேன். எனக்கு இப்போ வந்து நான் போடுற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரிப்பப்ளிக் டே ஜனவரி 26. ஜனவரி விட்டுருங்க. ஓகேவா? ஜனவரி விட்டுருங்க. எனக்கு நெட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டேஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், ஒரு 3 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 டேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களா. ஓகே, 3 மாதத்தில் 90 டேஸ் இருக்குது. இந்த 90 டேஸில் நான் படித்து படிக்கிறத பொறுத்து தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் எழுதணும். ஓகே, இந்த 90 டேஸ் நான் ஃபஸ்ட்டு 2ஆக பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? இங்கே தான் எல்லாருமே பண்ணுற தப்பு. ரிவிஷனுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பிளானே பண்ண மாட்டாங்க. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் இல்லாமல் எந்த எக்ஸாமும் போக மாட்டேன். ஒரு டைம் படித்தேனா, ஒரு டைம் ரிவிஷன் பண்ணனா, அப்போ தான் வந்து பார்த்தோன்னா என்னால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். எனக்கு ரிவிஷன் பண்ணாருன்னா அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவேன்னு ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்ணுவேன், நான் ரிவிஷனை காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன். இந்த 90 டேஸில் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு 20 டேஸை நான் என்ன பண்ணுறேன், ரிவிஷனுக்கு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 20 டேஸை நான் ரிவிஷனுக்கு வச்சுக்கிறேன். மீதி இருக்கிற 70 டேஸை நான் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரீடுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு டைம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பார்த்து படிக்கிறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன் 70 டேஸ். ஓகே, 6 சப்ஜெக்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிஸ்டேக் எல்லாரும் பண்ணுவாங்க. பட் நான் வந்து பண்ண மாட்டேன். செகண்ட் மிஸ்டேக் என்னதுன்னா 6 பேப்பர் இருக்கா, இருக்கிற டேஸை டிவைடட் பை 6ன்னு போட்டுப்பாங்க. ஓகேவா? 6மே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி 6மே இம்பார்ட்டன்ட் தான். பட் என்னதுன்னா அதில் மேபி சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ஈஸி சப்ஜெக்ட் இருக்கலாம், சில கஷ்டமான சப்ஜெக்ட் இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஈஸியான சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் டைமை குறைச்சிக்கிட்டு, பிகாஸ் அதில் நம்ம கம்மி டைம்லேயே முடிச்சிடலாம், அங்கே குறைச்சிக்கிட்டு எந்த சப்ஜெக்ட்டு கொஞ்சம் அதிகமாக வந்து பார்த்தோன்னா போர்ஷன் இருக்குது, இல்லை அதிகமாக எனக்கு டிஃபிகல்ட்டி லெவல் இருக்குதுன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பிரித்தா மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற சப்ஜெக்டில் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஈஸியாக இருக்கிற சப்ஜெக்ட்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ஏன்னா சிஏ எக்ஸாமை பொறுத்தவரை எல்லா எக்ஸாம்லையும் பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லை 4-6 சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டில் பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து எந்த விதமான கன்செஷனும் இல்லை. பிடிக்குதோ பிடிக்கலையோ, உங்களுக்கு வருமோ வராதோ, எல்லாத்தையும் எப்படியாச்சும் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதி ஆகணும். ஸோ உங்களுக்கு எது கொஞ்சம் ஈஸியாக, உங்களுக்கு நல்லா வர சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் டப்புன்னு வந்து கம்மி டைமில் முடிச்சுட்டு, உங்களுக்கு வராத சப்ஜெக்ட், கஷ்டமான சப்ஜெக்டில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6மே லைட்டாக கொஞ்சம் வரும். பட் என்ன அதெல்லாம் கம்பேரிட்டிவ்லி இந்த ஒரு 3 பேப்பரில் எனக்கு கஷ்டம். ஓகேவா? இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு கஷ்டம்னா உங்களுக்கு அதுதான் கஷ்டம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. உங்களுக்கு எது கஷ்டமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணால், இது நான் எனக்கு சும்மா போட்டு கட்டுறேன். இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பர்சனலைஸ்டாக உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் பண்ணணும். ஓகேவா? நான் எதை கஷ்டம்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு நிமிஷம், டேக்ஸு. ஓகேவா? டேக்ஸு. ஏன்னா எனக்கு யூஸ்வலாக டேக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் இல்லை, பலன்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொவிஷன் இருக்கும் எனக்கு. அதனால் டேக்ஸை பார்த்தாலே அலர்ஜி, போத் இன்டர் லெவல் ஃபைனல் லெவல். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், டேக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஏ கேட்டகரியில் நான் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எஸ்எம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது ஈஸி தான். பட் என்ன கம்பேரிட்டிவ்லி இங்கே 2 பேப்பர் இருக்கிறதுனால, ஸோ இது கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட்டு, நிறைய படிக்க வேண்டியது இருக்குது, நிறைய போட்டு பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதையும் ஏ கேட்டகரியில் வச்சுக்கிறேன். 3வது வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டுக்கண்ணா. ஓகேவா? ஆடிட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு
எப்படி சொல்கிறது, வராது அப்படின்னா இல்லை. பட் என்னன்னா கம்பேரிட்டிவ்லி அங்கே வந்து நிறைய வந்து தியரி படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ லாவும் தியரி தான், பட் அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. மேபி சில பேருக்கு லா கஷ்டமாக இருக்கலாம், ஆடிட் ஈஸியாக இருக்கலாம். பட் எனக்கு அப்படியே ஆப்போசிட்டு, ஆடிட்டு கம்பேரிட்டிவ்லி தியரியில் லைட்டாக கஷ்டமாக தோணும், லா கூட எனக்கு ஈஸியாக தோணும். ஓகேவா? ஸோ இது மூணுத்துக்கும் நான் என்ன பண்ண போகிறேன், அதிகமான டைம் கொடுக்க போகிறேன் ப்ரிப்பரேஷனுக்கு. அக்கௌண்ட்ஸே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஈஸியாக எனக்கு வரும். லாவும் அதே மாதிரி தான். காஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸி தான். ஓகேவா? தட் மீன்ஸ் நான் 3 சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு சொல்கிறேன், 3 சப்ஜெக்ட் பின்னு சொல்கிறேன். ஏக்கு நிறைய டைம் கொடுக்க போகிறேன், பிக்கு கொஞ்சம் கம்மியாக டைம் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி பிரிச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 பேப்பர் இருக்கா, 6 பேப்பர் இருக்குது. ஏ கேட்டகரியில் 3 பேப்பரு, பி கேட்டகரியில் 3 பேப்பர் இருக்கண்ணா. ஓகேவா? 1 2 3. நான் என்ன பண்ணுறேன், டோட்டலாக நான் எப்படி பண்ணிக்கிறேன்னா, இப்போ நீங்கள் நமக்கு 90 டேஸ் இருக்கா, நிறைய பேர் என்ன திரும்ப பண்ணுவாங்க, 90 டிவைடட் பை 6ன்னு போட்டு கண்ணு மூடிக்கிட்டு டேஸு 15 இப்படின்னு போட்டு ஒரு பிளான் போடுவாங்க கண்ணா. பட் இந்த மாதிரி போடலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி போடக்கூடாது. பிகாஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஈஸியான சப்ஜெக்ட்டும் 15 நாள் எடுக்கிறீங்க, கஷ்டமான சப்ஜெக்ட்டும் 15 நாள் எடுக்கிறீங்க. பட் அது தப்பான அப்ரோச். நான் இந்த அப்ரோச்சை எடுக்க போகிறது இல்லை. நான் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏ கேட்டகரிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 15க்கு அதிகமாக நான் போட போகிறேன், பி கேட்டகரிக்கு 15க்கு கம்மியாக போட போகிறேன். ஓகேவா? ஏ கேட்டகரிக்கு எவ்வளோ போடலாம், ஒரு 17 டேஸு. தட் மீன்ஸ் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏ கேட்டகரியில் ஒவ்வொரு பேப்பருக்கும் நான் 70 டேஸ் அலோகேட் பண்ண போகிறேன். பி கேட்டகரிக்கு 13 டோட்டலாக என்ன வந்துருச்சு, 90 டேஸ் வந்துருச்சா. இந்த 90 டேஸ் நான் இப்படி தான் பிரிக்க போகிறேன். ஓகேவா? இதில் நான் ரிவிஷனுக்கு என்ன பண்ணுறேன், கொஞ்சம் நாள் எடுத்து வச்சிடறேன். ஓகேவா? ரிவிஷனுக்கு நான் கொஞ்சம் நாள் எடுத்து வச்சிடறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4 நாள் ரிவிஷன், 4 நாள் ரிவிஷன். இதில் ஒரு 3 நாள். ஓகேவா? தட் மீன்ஸ் 7 3 சார் 21. 20 நாள் நம்ம ரிவிஷன் போட்டோம். பட் ஓகே, ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு, 21 நாள். தட் மீன்ஸ் டோட்டல் ப்ரிப்பரேஷன் டே 90 டேஸ். நான் இப்படி பிரிக்கிறேன், 17 13 அப்படின்னு சொல்லிட்டு. ரிவிஷனுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 4 4 3 3 3 அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறேன். ஓகேவா? தட் மீன்ஸ் எனக்கு ஃபஸ்ட்டு ரீடுக்கு எவ்வளோ தூரம்க்கு நான் வந்து டைம் இருக்குது மைனஸ் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 13 டேஸு, இதுக்கு ஒரு 13 டேஸு, இதுக்கு ஒரு 13 டேஸு, இதுக்கு ஒரு 10 டேஸு. ஓகேவா? தட் மீன்ஸ் ஒரு 69 டேஸு, அப்ராக்சிமேட்டாக ஒரு 70 டேஸ்னு வச்சுக்கலாமே. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், பிரிக்க போகிறேன். ஏ கேட்டகரியில் 1 2 3, அதாவது டேக்ஸு, எஃப்எம்எஸ்எம், ஆடிட்டு. ஓகேவா? நான் இன்னைக்கு படிக்க ஆரம்பித்தாலும் நான் வந்து ஒவ்வொரு பேப்பருக்கும் எனக்கு 13 நாள் ஃபஸ்ட்டு ரீடுக்கு கொடுத்துக்கிட்டாங்கண்ணா. அது ரொம்ப கம்மியாக சார், அதிகமாக சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக கஷ்டம்தான். ஒரு சப்ஜெக்ட்டு, ஒரு இன்டர் லெவல் சப்ஜெக்ட் 13 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளார முடிக்கிறது கஷ்டம் தான். முடிச்சு ஃபஸ்ட்டு ரீடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பார்த்து நானும் வந்து சம்லாம் போட்டு பார்க்கறதுக்கு கம்மியான டைம் தான். பட் நமக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. நம்மளோட லிமிட்டை புஷ் பண்ணணும். ஓகேவா? நான் வந்து ஒரு 8 மணி நேரம் தூங்குவேன்னா பரவாயில்ல, இந்த ஒரு 3 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் தூங்கு. ஒவ்வொரு நாளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி நேரத்துலேருந்து ஒரு 15 மணி நேரம் படிப்போம். கஷ்டம்தான். ஓகேவா? பட் நாட் இம்பாசிபிள். ஸோ அதனால் என்னதுன்னா 13 நாள் வந்து நான் எனக்கு டைம் கொடுத்துறேன். இவன் தான் எனக்கு 17 நாள் இருந்தாலும் இல்லை நான் 4 நாள் என்ன பண்ணுறேன், எக்ஸாம் முன்னாடி ரிவிஷன் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 13 நாள். ஓகேவா? 13 நாள் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி பி கேட்டகரி சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 டேஸ் கண்ணா. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இது வரைக்குமே நான் குரூப் 1 மட்டும் எழுதுவேனா, குரூப் 2 மட்டும் எழுதுவானா நான் முடிவு பண்ணல. பிளான் பண்ணுறது நான் 2த்துக்குமே பிளான் பண்ணிட்டேன். ஓகேவா? சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 மட்டும் எழுதலாம், இல்லை குரூப் 2 மட்டும் எழுதலாம்னு சொல்லிட்டு இப்பயே டிசைட் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ டிசைட் பண்ணக்கூடாது. சார் எக்ஸாம் ஃபீஸ்லாம் கட்டணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 2 குரூப்பும் கட்டுருங்க. உங்களோட ஸ்டேட்டஸு, உங்களோட ப்ராக்ரஸ் எப்படி போகுது அப்படின்னு பார்த்துட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், 1 மட்டும் பண்ணலாமா இல்லை போத் குரூப்பும் கொடுக்கலாமா அப்படின்னு பண்ணணும். ஓகேவா? நீங்கள் இப்போ வந்து அதை டிசைட் பண்ணுறதுக்கான டைமே இல்லை. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு சார், டேஸை நீங்கள் இப்படி அலோகேட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் எந்த சப்ஜெக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க, என்ன மைல் ஸ்டோனு, அதாவது எந்த டேட்டுக்குள்ளார என்னென்ன சப்ஜெக்ட்லாம் முடிப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன்னா. பட் இதை நீங்கள் பிளைண்டாக ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இப்போ வந்து எது படிக்கணும், எது ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் அதில் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? எனக்கு நான் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா G1 மட்டும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்கண்ணா. குரூப் 1ல் ஒரு சப்ஜெக்ட், குரூப் 2ல் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிப்பேனான்னு கேட்டிங்கன்னா முடிக்க மாட்டேன். பிகாஸ் அந்த மாதிரி நான் முடிக்கும் போது சப்போஸ் டைம் எனக்கு பத்தலை அப்படின்னா குரூப் 1ம் அரைகுறையாக இருக்கும், குரூப் 2ம் அரைகுறையாக இருக்கும். மேபி அங்கே 2 இங்கே 2 சப்ஜெக்ட் முடிச்சிருப்பேன்.
ஆனால் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கும் போது அதுலேயும் பாஸ் ஆக முடியாது, இதுலேயும் பாஸ் ஆக முடியாது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு எடுக்கும் போது ஒரு 3 செட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே குரூப்லேருந்து எடுங்க. அது குரூப் 2ல் இருந்தாலும் சரி, குரூப் 1ல் இருந்தாலும் சரி. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இல்லாட்டினாலும் அட்லீஸ்ட் 6 பேப்பர் கவர் பண்ண முடியாத சமயத்தில் ஒரு 3 பேப்பர் கவர் பண்ணும்போது அது 3மே ஒரே குரூப்பில் இருக்கும். அந்த ஒரு குரூப் ஆச்சு பாஸ் பண்ண முடியும். அடுத்த அட்டெம்ப்டில் நம்ம 2வது குரூப்பு பாஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு குரூப் மட்டும் எடுக்கிறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு குரூப் மட்டும் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு குரூப்பு அதுக்கு முன்னாடி ஏ கேட்டகரியில் என்னென்னலாம் இருக்குது, டேக்ஸ் இருக்குது, எஃப்எம்எஸ்எம், ஆடிட். ஓகேவா, பி கேட்டகரியில் என்ன இருக்குதுன்னா காஸ்டிங்கு, லா, அக்கௌண்ட்ஸு. ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன், அக்கௌண்ட்ஸும் லாவையும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஓகேவா, அக்கௌண்ட்ஸும் லாவையும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். பிகாஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1ல் இருக்குது. ஓகேவா, அக்கௌண்ட்ஸு, லா, அதுக்கப்புறம் டேக்ஸு. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், அக்கௌண்ட்ஸும் லாவும் எடுத்துக்கிறேன். ஒரு தியரி, ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல். இந்த மாதிரி நீங்கள் ஒரு காம்பினேஷன் எடுக்கும்போது நல்லா பிரெயின் வேலை செய்கிற டைமில் தியரியை படிக்கலாம். பிரெயின் வந்து லோவாக இருக்குது, கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது, தூக்கம் வருதுன்னா சம்ம போட்டு பார்க்கலாம். ஸோ அதனால் நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் எடுத்துருவேன். ஓகேவா, எடுத்துகிட்டு நான் பிப்ரவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ தூரங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் ரிவிஷனுக்கு டைம் கொடுத்துருக்கோம் 10+10. ஓகேவா, தட் மீன்ஸ் பிப்ரவரி 1லேருந்து 20 வரைக்கும் அக்கௌண்ட்ஸு ப்ளஸ் லாவை நான் முடிச்சிடுவேன் ஃபஸ்ட்டு ரீடு. ஓகேவா, இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. தட் மீன்ஸ் நெக்ஸ்ட்டு 20 நாளைக்கு பிப்ரவரி 1ல் ஆரம்பித்தாலும் பிப்ரவரி 20க்குள்ளார என்ன பண்ணணும், அக்கௌண்ட்ஸையும் லாவையும் முடிக்கணும். இதுக்காக தான் நான் ஒன்று என்ன சொல்லுவேன்னா, பெரிய 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 மேரத்தான் இல்லை லெக்சர்லாம் நீங்கள் வாங்கும்போது உங்களால் வந்து இந்த மாதிரி டைமுக்கு முடிக்க முடியாது. ஓகேவா, அவங்களுக்கே மேபி டைம் இருக்கும். அந்த சார் அந்த ஒரு சப்ஜெக்டை மட்டும் தான் வந்து படிப்பாங்க, அந்த ஒரு சப்ஜெக்டை மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க நிறைய டைம் எடுத்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. 6 எக்ஸாம் படிக்க வேண்டியது இருக்குது. ஓகேவா, ஸோ 6 எக்ஸாம் படிக்கும்போது நீங்கள் 300 மணி நேரம் இல்லை 200 மணி நேரம் வந்து கிளாஸ் வாங்கினீங்கன்னா உங்களால் வந்து முடிக்க முடியாது. ரிவிஷன் டைமையும் சேர்த்து நீங்கள் கிளாஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்லுவேன்னா, யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு 100 ஹவர்ஸ் இல்லை 120 ஹவர்ஸ் மேக்ஸிமம் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த மாதிரி வாங்கிடுங்க. அப்படி இல்லையா, யூடியூப்ல நிறையா இருக்குது, நான் கூட போடுறேன். ஓகேவா, நான் இப்போ வந்து அக்கௌண்ட்ஸுக்கு போட்டுருக்கேன், மேரத்தான் மாதிரி போட்டுருக்கேன். சிஏ ப்ரோஸ் அப்படின்னு ஒரு சேனல் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பார்க்கலாம். ஓகேவா, ரெகுலராக வந்துனே இருக்கும். நான் அதோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். பட் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பெரிய கிளாஸ்லாம் வாங்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி போட்டு பார்க்கணும், ரிவிஷன் பண்ணணும். இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் கிளாஸ் மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி டைமுக்கு முடிய முடியாது. நீங்கள் அட்டெம்ப்ட் மேலே அட்டெம்ப்ட் எடுத்துனே இருப்பீங்க. ஓகேவா, ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு பிப்ரவரி 1 to 20 வந்து பார்த்தீங்கன்னா நான் அக்கௌண்ட்ஸு ப்ளஸ் லாவை முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் பிப்ரவரி 21லேருந்து டேக்ஸ் எவ்வளோப்பா, 13 டேஸா? சரி, ஓகே, 13 டேஸ்க்கு பதில் நான் என்ன பண்ணுறேன், சும்மா 13 டேஸ் போட்டிங்கன்னா 24 ஒரு மார்ச் 5, அதாவது பிப்ரவரி 21லேருந்து மார்ச் 5 வரைக்கும் நான் வந்து டேக்ஸ் முடிச்சிடுவேன். டேக்ஸ் மட்டுமானு கேட்டிங்கன்னா ஆமாம், ஏன்னா டேரக்ட் டேக்ஸ் இன்டெரக்ட் டேக்ஸ் இருக்குது, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால் என்னன்னா மார்ச் 5. ஓகேவா, தட் மீன்ஸ் மார்ச் 5க்குள்ளார நான் என்ன பண்ணுவேன், குரூப் 1 முடிச்சிடுவேன். ஓகேவா, மார்ச் 5 தான் எனக்கு குரூப் 1க்கு நான் கொடுத்துக்கிட்ட மைல் ஸ்டோனு. சரி, எனக்கு மார்ச் 5 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 முடிக்க முடியல, ஒரு 50% தான் முடிக்கிறேன் அப்படின்னா அப்போ தான் நான் டிசைட் பண்ணுவேன். சரி, ஓகே, நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 படிக்கிறதுக்கு டைம் இல்லை, குரூப் 1 மட்டும் தான் படிக்க டைம் இருக்குது, நம்ம குரூப் 1 மட்டும் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ தான் டிசைட் பண்ணுவேன். எப்போ, மார்ச் 5 இப்போயே நான் டிசைட் பண்ண மாட்டேன். இப்போ நான் வந்து பார்த்தோன்னா ப்ரிப்பேர் பண்ணி 2 குரூப்புக்கும் சேர்த்து ஓட போகிறேன். ஓகேவா, இன்கேஸ் நம்ம ஸ்லோவாக ஓடுற மாதிரி இருந்தால் அப்போ ப்ரிப்பேர் பண்ணி அப்போ வந்து டிசைட் பண்ணிக்கலாம் குரூப் 1 குரூப் 2. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்ட்ராட்டஜி இதாக இருக்க போகுது. பிப்ரவரி 1 to 20 அக்கௌண்ட்ஸ் ப்ளஸ்லாம், தென் பிப்ரவரி 21 to மார்ச் 5 டேக்ஸ். ஓகேவா, சரி, ஓகே, இதெல்லாம் கரெக்டாக போயிடுச்சுன்னா நம்ம குரூப் 2 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரே நிமிஷம், மார்ச் ஒரு 6லேருந்து 31 வரைக்கும். ஓகேவா, 6லேருந்து 31 வரைக்கும் எஃப்எம்எஸ்எம்மும் ஆடிட்டும், அது தியரி ப்ளஸ் ப்ராக்டிக்கல். ஓகேவா, இதை நான் எடுப்பாங்கன்னா 25 டேஸு. இதுக்கு நான் எவ்வளோ டேஸ் அலகேட் பண்ணுறேன், இதுக்கு வந்து ஒரு 20 டேஸ் அலகேட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி அலகேட் பண்ணியாச்சு. டேக்ஸுக்கு ஒரு 13 டேஸா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எவ்வளோ, 22லேருந்து ஒரு 13 டேஸா, ஒரு 14 டேஸ் அலகேட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். இல்லை 14 கூட இல்லை, பிப்ரவரியில் 22, 23, 24, 25, 26, 27, 28, 1, 2, 3, 4, 5, 12 டேஸ் தான். ஓகேவா, ஒரு 12 டேஸ் தான் அலகேட் பண்ணுறோம். சும்மா 13 கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்மளோட பிளான் படி அலகேட் பண்ணிட்டேன். இப்போ எஃப்எம்எஸ்எம் ஆடிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26 டேஸ் வேணுங்கன்னா நான் அதில் ஒரு 25
25ல 26 டேஸும் அலகேட் பண்ணியாச்சு. ஓகே, 26 டேஸும் அலகேட் பண்ணியாச்சு. மார்ச் 6 to 31 வந்து பார்த்தீங்கன்னா FMSM ப்ளஸ் வந்து ஆடிட்டும் படித்து முடிப்பேன். ஓகே, படித்து முடிச்சாச்சா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஏப்ரலுக்கு போகிறேன். ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் காஸ்டிங் நான் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடுறேன். ஓகேவா? ஏப்ரல் 1 to 10 வந்து பார்த்தீங்கன்னா நான் காஸ்டிங்கு ஃபர்ஸ்ட் ரேட்டு கொடுப்பேன். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ நான் எய்தர் 100% இருந்தாலும் ஒரு 80% ஆஃப் த இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேப்பர்லையும் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இம்பார்ட்டன்ட் 80% எல்லாத்தையும் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஏப்ரல் 10க்குள்ளார முடிச்சிடுவோம். ஓகேவா? ஸோ 10 டேஸு. ஸோ ஏப்ரல் 10க்குள்ளார என்ன பண்ணியாச்சு, நம்ம வந்து பார்த்தோன்னா ஷெட்யூல் போட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஏப்ரல் ஒரு 20லேருந்து ஏப்ரல் 11லேருந்து ஒரு 30 வரைக்கும் 20 டேஸ் என்ன பண்ணுங்க, ரிவிஷனுக்கு நீங்கள் கொடுக்கணும். அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏ கேட்டகரி சப்ஜெக்ட்டுக்கு 4 நாள், பி கேட்டகரி சப்ஜெக்ட்டுக்கு 3 நாள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்தனா மே 1க்கு முன்னாடி ஆல்ரெடி நீங்கள் 2 டைம் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? 2 டைம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரிவிஷன், ஒரு கிளான்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு எக்ஸாம் போய் எழுதினீங்கன்னா கரெக்டாக இருக்குங்கண்ணா. இதுதான் என்னோட ஷெட்யூல். ஓகேவா? February 1 to 10 அக்கௌண்ட்ஸ் ப்ளஸ்லாம், February 21 to March 5 டேக்ஸு, March 6 to 31 FMSM ப்ளஸ் ஆடிட்டு, ஏப்ரல் 1 to 10 காஸ்டிங்கு, ஏப்ரல் 11 to 30 வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷனு, அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்துடும். ஓகேவா? நம்ம இதில் பஃபர் டேஸ் வச்சுக்கிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்காக வந்து February 1ல் தான் ஸ்டார்ட் பண்ணணும், இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லை. நான் இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். நான் மார்ச்சில் 4 நாள் ஜனவரியில் ஒரு 3 நாள் எடுக்கல. அதுக்கப்புறம் மே ஃபர்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஒரு 7 நாள் எடுக்கல. தட் மீன்ஸ் 10 நாள் நான் வந்து எடுக்கல. அசியூம் 5 நாள் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 நாளை நான் பஃபர் டேஸ்னு வச்சுக்கிட்டேன். இந்த பஃபர் டேஸ் மேபி நமக்கு ஏதாச்சும் ஜுரம் வருது, மேபி அன்எக்ஸ்பெக்டட் ஒரு கமிட்மெண்ட் வருதுன்னா நம்ம அதை அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்மளோட ஷெட்யூல் எதுவும் டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், நீங்கள் பிளான் பண்ணணும் கண்ணா. இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லலை. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு அப்ரோச்சை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கணும், நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சார் நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் படிச்சிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு அக்கௌண்ட்ஸ்க்கு 17 நாள் தேவைப்படாது சார், எனக்கு ஒரு 8 நாள் தேவைப்படும்னா நீங்கள் அக்கௌண்ட்ஸ்க்கு 8 நாள் வச்சுக்கிட்டு எது உங்களுக்கு டேக்ஸ் கம்மியாக இருக்கா, டேக்ஸுக்கு மேபி 17லேருந்து 25 நாள் கூட அலிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் சொல்கிறேன், இந்த ஒரு அப்ரோச்சு இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துக்கிட்டு உங்களோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் கண்ணா. ஓகேவா? அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிளாக இந்த வீடியோலேருந்து என்ன டேக் அவே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிவிஷனுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். செகண்டு ஏ கேட்டகரி பி கேட்டகரின்னு நீங்களே பிரிச்சுக்கிட்டு கஷ்டமாக இருக்கிறதுக்கு அதிகமாக டைம் கொடுங்க, கம்மியாக இருக்கிறதுக்கு கம்பேரிட்டிவ்லி லெஸ் டைம் கொடுங்க. தேர்டு ஒரு பஃபர் டேஸ், ஒரு 5 நாள் வந்து பார்த்தீங்கன்னா பஃபர் டேஸ், அது உங்கள் கிட்டேயே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பிளான் பண்ணணும். அப்போ தான் இன்கேஸ் ஏதாச்சும் வந்து நமக்கு டிலே ஆகுது, அப்படிலாம் ஜுரம் வருதுன்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 நாள் அப்சர்வ் பண்ணிவிட்டு மீதி நம்மளோட ஷெடியூலை வந்து மாற்றாமலே சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இவ்வளோதான். உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மே 25 பசங்களா ஆல் த வெரி பெஸ்ட். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வெறித்தனமாக படிங்க, கண்டிப்பாக பாஸ் ஆகலாம். சேலம் பசங்களா, சேலம் அந்த மாவட்டத்தில் இருக்கிற பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்டு, அதாவது மார்ச் 10, 11, 12 வந்து பார்த்தீங்கன்னா நான் லைவாக வர போகிறேன், சிகாஸாக வர போகிறேன். அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஜஸ்ட் 3 டேஸ்க்கு 300 தான். ஓகேவா? இதை வச்சு ப்ராஃபிட்லாம் யாரும் பார்க்க போகிறது இல்லை. எக்ஸ்பென்ஸை கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த 300. இது ரொம்ப நாமினல் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிவிட்டு லிங்க்கை நான் தொட்டு சார் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பே பண்ணுறங்க. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேரத்தான் எடுக்க போகிறோம். உங்களோட ஆதரவு எனக்கு தேவை. மார்ச் 10, 11, 12 வந்து சேலமில் சந்திப்போம். ஓகே? அவ்வளோதான் கண்ணா. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோ வேணும், ஃபவுண்டேஷன் பசங்க நினைப்பாங்க, ஐயோ வந்து சார் வந்து பார்த்தீங்கன்னா இன்டருக்கு போயிட்டாரு, இதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் வரும். பட் என்னன்னா ஃபுல்லாக நம்ம லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி வந்து ஸ்பீடாக வராது. அப்பப்போ வாரத்துக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு மேபி ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோவா, இப்போ வந்து மேக்ஸுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி சொல்லிட்டு வருமே தவிர மேரத்தான் ரெகுலராக வராது. மேக்ஸுக்கெல்லாம் மேரத்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க கண்ணா. மேக்ஸுக்கு மேபி டைம் எலிஃப் பண்ணி மட்டும் நான் போடுறேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் பசங்களுக்கு தான் நான் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன் அடுத்த ஒரு மாதம் இல்லை 1.5 மாதம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்டர் உங்கள் ஃப்ரெண்டும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இந்த சேனலை பற்றி தெரியலனா நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக்கை போட்டுக்கலாம். இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரணும்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாங்கன்னா அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பை.